வாங்க பேசலாம் தொடர்கிறது. அதாவது நீங்க பணம் புகழ் பேரும் புகழ் இருக்கிற பல பிரபலங்கள் கூட இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்வதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்தித்தாள்கள்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. சமீபத்துல கூட ஒரு திரைப்பட நடிகர் ஒரு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றத பாக்குறோம். பண வசதி இருந்தும் ஒரு புகழின் உச்சியில இருந்தும் கூட பல்வேறு திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் தற்கொலைக்கு முயற்சிப்பதும் அதுல மரணம் அடைவதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காலமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுல இருந்தும் கூட ரொம்ப பிரபலமா இருந்தும் கூட இவர்கள் தற்கொலைக்கு முயல்கிறார்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இல்ல பொதுவாக சயின்டிஃபிக்கா வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ ஒரு பொலிட்டீஷியன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொலிட்டீஷியனுக்கும் ஆக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மக்களுடைய ஒரு ஆதரவு பெறுறாங்க, ஒரு அன்பை பெறுறாங்க. இப்போ படத்தில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக போய் சகஜமாக பேசக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ரோவர்ட்னா உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, ரிசர்வ் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. எக்ஸ்ட்ரா வேர்ஷன்றது சகஜமாக யார் வேணாலும் போய் ஃப்ரீயாக போய் மூவ் ஆகக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்து உண்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூராட்டிசிசம் அப்படின்னும், எப்பயுமே வந்து ஒரு 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 படபடப்பான ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பணத்தை விட என்னன்னா ஒரு ஒரு ரிவார்ட் டிபெண்டன்ஸ், வெளியிலேருந்து மக்கள் தரக்கூடிய ஒரு ஆதரவு, வெளியிலேருந்து மக்கள் தரக்கூடிய ஒரு அன்பு பாராட்டுகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிமையாக இருக்கிறாங்க. நாலாவது வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து அதை உள்வாங்கி ஒரு எம்பத்தைஸ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வராங்க. அது வந்து எல்லாராலையுமே முடியாது. அது சரிங்களா? உங்களையுமே வந்து இப்போ நீ அவரை மாதிரி நடிங்க அப்படின்னா ஒரு சில பேர் கூச்ச சுபாவம் உள்ளவங்க பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு ஆங்ஸைட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அந்த ஆங்ஸைட்டியெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து நடிக்கிறாங்க. வேற மாதிரி இப்போ கமல் இந்த மாதிரி நடிக்கிறாருன்னா வேற மாதிரி நடிக்க சொன்னாலும் அவர் வந்து உள்ள வாங்கிட்டு அந்த ஆங்ஸைட்டி அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட வந்து அந்த சப்ரஸ் பண்ணிட்டு அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ மன அழுத்தத்தையும் அவங்க வந்து உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்ப ஒரு பின்னாடி ஒரு ஃபெயிலியரோ ஒரு 3-4 வருஷம் ஒரு படம் இல்லை அப்படின்றப்ப, இல்லை வேற யாராவது ஒரு அப்யூஸோ இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல மனசு வந்து உடஞ்சிடறாங்க. இப்போ பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபேக்டர் இருக்குது, அக்ரியபிள்னஸ் அப்படின்னும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவர்ஷன் இருக்கும். அக்ரியபிள்னஸ்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து ஷைன் ஆக முடியும். அதனால தான் வந்து நம்மள வந்து சிஎம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருந்து எல்லாருக்குமே பிடிச்சதுனால தான் அவங்க வந்து சிஎம் ஆகுறாங்க. நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டை வரைக்கும் பொறுத்தீங்கனாலுமே யாருமே வந்து ஒரு சயின்டிஸ்டோ யாருமே வந்து ஒரு சிஎம் ஆகுறதுல அறிவு படைச்சவங்க. அந்த ஒரு அக்ரியபிள்னஸ் ஃபேக்டர் வந்து பொலிட்டீஷியன்ஸ்க்கு இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேர்ஷன் அண்ட் நியூராட்டிசிசம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து ஒரு ஃபெயிலியரை தாங்க முடியறது இல்லைன்ற மாதிரி தோணுது. அதாவது என்னதான் வந்து ஒரு புகழோட உச்சியில இருந்தாலும் கூட தோல்விகளை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நடிகர் மத்தியில் நிலவுது அப்படின்றது மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனாலும் நீங்க வெளியே தெரிஞ்ச சில விஷயங்கள் சில தற்கொலைகள் தான், தெரியாத தற்கொலைகள் பல்வேறு நடந்திருக்கிற அப்படின்னு பாக்குறோம். துணை நடிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடக்குது, அவங்க மிகப்பெரிய மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்றது நம்ம செய்திகள்ல இருந்து பாக்குறோம். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த தற்கொலைக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா தோல்விதான் ஒரே முடிவா? திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பெரும்பான்மையோர் தோல்வி அடைகிறார்கள் அப்படின் பொழுது தற்கொலைக்கு போவது எந்த வகையில சரியா இருக்க முடியும்? திரைத்துறையில பாத்தீங்கன்னா இரண்டா பிரிச்சுக்கலாம் நம்ம. அதாவது மிக பிரபலமான புகழ் வாய்ந்த நடிகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க, அல்லது ஒரு ஹீரோயின், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% கூட கிடையாது. மீதி உள்ள 90% இருக்காங்க பாத்தீங்களா, துணை நடிகர்கள் சொல்லப்படுகின்றவங்க, சக நடிகர்கள் சொல்லப்படுறவங்க, இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு காலகாலமா வந்து இந்த மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய வருமானம் மிக மிக குறைவு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி நடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அது திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வருமானம்னு ஒன்று கிடையாது. இதில் இந்த படத்தை ஒரு நடிகராக வச்சுங்க, நடிகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நடிகரா இவருக்கு 5000, இவருக்கு 3000, இவருக்கு 10,000 அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்றாட கூலிகள் மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணி இவங்க வந்து அந்த பட வாய்ப்பு என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு கூட தான் அந்த ஊதியம் அவங்களுக்கு. இவங்களுக்கு பிஎஃப் கிடையாது, பென்ஷன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நடிகர்களுக்கு எந்த விதமான ஒரு அரசு முறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு நான் கருதுறேன். இரண்டாவது விஷயம், சார் சொன்ன விஷயத்துல ஒரு சில கருத்துக்களை நான் மாறுபடுறேன். என்னன்னா இந்த நடிகர்கள்ல யார் யார் நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு சில விஷயங்கள் புலப்படுத்தணும். எப்படின்னா, நடிகர்கள் நடிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ தொடங்குறாங்க. அது பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, சின்ன நடிகராக இருந்தாலும் சரி. பார்த்தீங்கன்னா தன் தேவைக்கு அதிகமான மிகப்பெரிய வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு லக்ஸுரி கார் ஒன்று வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த வாய்ப்பு குறையும் போது, அந்த வருமானம் குறையும் போது அந்த வாடகை செலுத்த முடியாத கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த காருடைய தவணை செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அவங்களுடைய அந்த வருமானத்துக்கும் அந்த செலவுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேப் உருவாகும் போது அவங்களுடைய அந்த
மனநிலை பாதிக்கப்படுது. இந்த இல்ல, மாதிரி நீங்க நடிகர்களை பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா வந்து திரைத்துறையில நடிகருடைய செல்வாக்கு அல்லது அந்த வாழ்நிலை அப்படின்னு பார்க்காம வருமானம் வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா என்ன வருமானம் வருதோ அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு சொல்ல வரீங்க. ஆனா எந்த அளவுக்கு அவங்க புகழ் செல்வாக்கு பெற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு பிரபலமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க வாழ முடியும் இல்லையா? அப்படிதான் சமூகம் எதிர்பார்க்குறாங்களா? ஒருத்தருடைய செலவு இப்ப நீங்க ஒருத்தர் பேங்க்ல ஒர்க் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ ஒருத்தர் தொலைக்காட்சி ஒர்க் பண்றாரு பாத்தீங்கன்னா அவருடைய செலவு எவ்வளவு வருமானம், மாச வருமானம் அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம், 40,000 ரூபாய் சம்பளம், மாசம் இவ்வளவு செலவுன்றது திட்டமிட முடியும். ஆனால் இந்த நடிகர்கள் இல்லாம திட்டமிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அதே மாதிரி வருமானம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நல்லா பீக்கில் இருக்கும்போது நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி 30 நாள் 20 நாள் ஷூட்டிங் இருக்கும். இப்போ இந்த இறந்த போன நடிகரை பார்த்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருடமா அவருக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் மாமான் ரொம்ப ஃபேமஸ். அவர் ஹார்லிக்ஸ் விளம்பரத்தால அவர் மிகப்பெரிய ஒரு புகழின் உச்சத்தை அடைஞ்சவர் அவர். ஆனால் அவருக்கு ஒரு 6 மாதம் 1 வருடம் அந்த வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லைன்னு அவருடைய மன உளைச்சல் பாதிக்கப்பட்டு, நான் அதான் முதலே சொன்னேன், அந்த மன உளைச்சல்ல பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அது எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, அது பள்ளி மாணவனாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவனாக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும். சிலுக்கு சுமிதா உங்களே, அதாவது சிலுக்கு சுமிதா எல்லாம் ஒரு பக்கம் தான் பார்ப்பாங்க. அலைகள் ஓய்தலை படத்துல அற்புதமான அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு திறமையான நடிகை. அதே மாதிரி அந்த கோழி கூது விஜி ஒரு திறமையான நடிகை. இவங்களாம் நடிப்பு திறன் வாய்ந்த நடிகைகள். அவங்களுடைய கவர்ச்சி நாடகம் தான் சொல்றமே தவிர நடிப்பு திறன் வாய்ந்தவர்கள். ஆனால் வாழ்க்கையில என்னன்னா தோல்வி அடைய தொடங்கும் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. இரண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகைகள்ல ஒரு வருத்தமான விஷயம், 2 விஷயங்கள். ஒன்று, இந்த வதந்திகள் பரப்பப்படுறது. வதந்திகள் இந்த மாதிரி இந்த நடிகை இந்த மாதிரி வதந்திகள் பரப்பும் போது அவங்களுடைய அந்த மன பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இரண்டாவது, திரைப்பட நடிகைகள் இந்த தன்னுடைய சான்ஸ் குறையும் போது அவர்களை சில தவறான பாதைக்கு சில பேர் திருப்புறாங்க. அப்படி போகும்போது அவருடைய வாழ்க்கை பாதை மாறும்போது அவங்களுக்கு அதனுடைய எண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலைக்கு போய் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பல்வேறு விஷயங்கள். அதனால தான் முதலேன்னு சொல்றேன், திரைப்பட நடிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்பித்தல் வேண்டும். தோல்வியை தாங்கக்கூடிய பக்குவம் வேண்டும். ஒரு மனிதன் வந்து 100 ரூபாய் இருந்தாலும் வாழ தெரியணும், 1,00,000 ரூபாய் இருந்தாலும் வாழ தெரியணும். வசதி வாய்ப்புகளை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்க முடியாது அப்படின்றது. வசதி குறை, ஒருவேளை வருமானம் இல்லைன்னா கூட அதை தாங்கக்கூடிய பக்குவம். ஏன் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அந்த சமுதாயத்தில் வாழையா துணை நடிகர்கள் 300 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. தற்கொலை பண்ண நிறைய பேர் பண்ணிக்கலையே, இன்னைக்கு வாழ்ந்து தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா திரைப்படத்துறையில வாழக்கூடிய சக நடிகர்கள் சொல்லப்படுகிற துணை நடிகர்கள் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு என்ன வருமானம் இருக்கு, நாடக கலைஞர்களுக்கு என்ன வருமானம் இருக்கு? வருமானம் இல்லையே. டிராமாவில் ஆக்ட் பண்ணா 100 ரூபாய் 200 ரூபாய் தராங்க. தெருக்கூத்து கலைஞர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் கூட தாங்கி கொண்டிருக்க. அப்போ அது தாங்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு எப்படியோ கற்பிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாடக கலைஞர் கற்பிக்கப்பட்டிருக்குது. என்ன பண்ண சினிமா துறை என்ன பண்ணா இந்த மாதிரி நடிகர்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கவுன்சிலிங் வச்சு, வெளிநாடுகள்ல இருக்குன்னு சொல்றாங்க, இந்த நடிகர்களுக்கு கூட கவுன்சிலிங், நடிகைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கற்பிக்கப்படணும், போதிக்கப்படணும். வாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கற்பிக்கப்பட்டால் தான் இந்த தற்கொலை தவிர்க்கப்படும் நான் கருதுறேன். அதாவது திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனச்சிதை வந்து பெரிய அளவுல இருக்குன்றத நம்ம பேசுனது வந்து ஒரு முடிவு வர வேண்டியதா இருக்கு. ஆக இதுக்கு தீர்வா வந்து பாத்தீங்கன்னா வெறும் கவுன்சிலிங் அப்படின்றதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துட முடியாது. கவுன்சிலிங்ல மட்டும் நம்ம தீர்வை வந்து பெற முடியாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். வேற விதமான அவர்களுடைய தீர்வுகளை என்ன முன்வைப்பீங்க சமூகம் சார்ந்து? அவங்க ஒரு பேசிக்கா சொல்லணும், கொஞ்சம் வந்து ஒரு மனநிலையை அது இன்க்ளைண்டா இருக்கிறதால தான் அவங்க வந்து படத்திலே நடிக்க முடியுது. உங்களால இப்ப திடீர்னு அழங்க அப்படின்னா உங்களால அழ முடியாது, ஆனா அவங்க அழ முடியும். அவங்களால சிரிங்கன்னா அவங்களால சிரிக்க முடியும், நேச்சுரலா அவங்களால சிரிக்க முடியும். சரிங்களா? அந்த மனநிலை வந்து சஜஸ்டபிளா இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவங்க தான் அந்த படத்துக்கே போறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பேசிக் பர்சனாலிட்டி அந்த இதுவுமே வந்து அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போயிட்டு அவங்க ஃபெயில் ஆயிட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னா, இல்ல அவங்களுக்கு வந்து ஃபெயிலியரை தாங்கிக்குள்ள சக்தி கொடுக்கணும், அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க படத்திலேயே நடிக்க மாட்டாங்க. இது என்னடா இது 500 ரூபா வருது டெய்லி, ஒரு நாளைக்கு இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை, நான் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி அவங்க படத்தை விட்டு வேற வேலைக்கு போயிருப்பாங்க. இந்த ஒரு சொன்னார் ஒரு சக துணை நடிகர்கள்லாம் மாசம் இல்லை ஒரு 300 ரூபா 500 ரூபா அவ்வளவுதான் வருது. அப்படி இருந்து ஏன் அந்த வேலையில அவங்க இருக்கிறாங்க? வேலையை விட்டு அவங்க வேற வேலை செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? வேற வேலைக்கு போய் அவங்க பாட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கலாம் இல்லைங்களா? இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் தான் பிடிச்சிருக்குது. அவங்க வந்து இந்த ஒரு அந்த ஒரு ரிவார்டை வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க நம்ம எப்படியாவது வருவோமோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு பேசிக்காக இருக்கிறதால தான் வந்து அந்த துறையிலே இருக்கிறாங்க. அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுன்றது வந்து சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்ங்க. நீங்கள் ஃபியூச்சரில்
நீங்க சொல்ற விஷயம் மாதிரி வந்து சக்தி கொடுக்கணும் திடீர்னு வந்துட்டு சக்தியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அவங்க அது இருக்கிறதால தான் அவங்க படத்திலே நடிக்கிறாங்க, படத்திலே ஷைன் ஆகுறாங்க. ரெண்டு விஷயங்கள், அதாவது எப்படின்னா, ஒன்று பொருளாதார விஷயம் சொன்னேன். பொருளாதார ரீதியாக வருமானம் குறையும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அல்லது மன உளைச்சல், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத விஷயம் ஒன்று வருமானம். இரண்டாவது வாய்ப்பு. சில பேர் எப்படின்னா நடிச்சுட்டே இருப்பாங்க, அவர் ஒரு ஆண்டு காலம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனாலோ அல்லது வாய்ப்பு கிடைக்காதனாலோ அவருடைய மன உளைச்சல் அவருக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த இரண்டு விஷயங்களை பார்த்தா நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நடிப்பு சான்ஸ் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தாலும் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல்ட்லேயே கிடையாது. அவங்களாம் செட்டா போயிட்டாங்க, அவங்க ஏன் சாகலை? அப்போ அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம், கற்பித்தல், அவங்க பெற்றோர் மூலியமா நடந்துக்கலாம் அல்லது அவங்க படித்த பள்ளி மூலியமா நடந்துக்கலாம், சுற்றுச்சூழல் நடந்துக்கலாம். அந்த கற்பித்தல் இன்னைக்கு எல்லோருக்கும் கற்பிக்கப்படணும்னு சொல்றேன் நான். தாங்கக்கூடிய பக்குவம், தற்கொலைக்கு எதிரான ஒரு மன உறுதி, இது மாணவர்கள்ல இருந்து, நடிகர்கள்ல இருந்து, அரசு அலுவலர்ல இருந்து, சாதாரண பாமர மக்களுக்கு. நான் இப்பயும் சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் கொடுப்பீங்க, யார் கொடுப்பீங்க? பணக்காரங்க வருவாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஃபீஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுப்பீங்க. ஆனா சாதாரண உழைக்கும் மக்கள், பாமர மக்கள், ஒரு விவசாயி, ஒரு துணை நடிகர், அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் யார் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு இந்த பக்குவம் எங்க வழங்கப்படுது? இது அரசே செய்யணும்னு நான் சொல்றேன். அரசு இது போன்ற விஷயங்களுக்காக ஒரு துறையை, அரசு எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும்? அரசுக்கும் கடமை. கல்வி கொடுத்தாலே அது மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுகிறது. அரசால் செய்ய முடியும், அரசால் நிச்சயமாக செய்ய முடியும் நான் கருதுறேன். எப்படின்னா, அரசு இது போன்ற விஷயங்களை ஸ்டெப் எடுத்து, அரசே இதை அரசு தனியார் செய்யும் போது அந்த அரசு அதை ஊக்குவித்து, ஒரு பள்ளியிலும் ஒரு கல்லூரியிலும் கல்வி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்ல, தனியார் அலுவலகங்கள்ல, ஈவன் மக்களுக்கு கூட, அதாவது தோல்வி எதிர்கொள்வது மட்டுமல்ல, எப்படி வாழ வேண்டும். நீங்க சொன்னீங்களே ஆளுமை திறன் பயிற்சி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பணக்கார மாணவர்கள் போய் 10,000 கொடுத்து படிக்கிறாங்க, சாதாரண மக்களுக்கு வழங்கப்படணும். மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த தொழிற்கல்வி படிப்புகளையே, அதாவது +2ல இருந்து தொழிற்கல்வி படிப்புகள்லயே நிறுத்திட்டாங்க அரசு அப்படின்னு பாக்குறோம். 50 குறைவான மாணவர்கள் இருந்தாலே பள்ளிகளை மூடக்கூடிய சூழ்நிலையில நீங்க மாணவர்களுக்கு அரசே மனநல ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? வழங்க முடியும் நான் நினைக்கிறேன், வழங்க முடியும் தான் என்னோட கருத்து. இது ஒரு அரசு கண்டிப்பாக செய்ய முடியும், அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அரசு உதவி செய்யணும். தற்கொலைகள்ல மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கதான் செய்யுது. அதாவது நம்ம திரைத்துறை மிக பிரபலமாக அங்கு நடக்கக்கூடிய தற்கொலைக்கு மிக பிரபலமா மக்கள் மத்தியில போய் சென்று விடுகிறது என்பதற்காக அதை பற்றி விவாதித்தோம். ஆனாலும் தற்கொலைக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. காதல் தோல்வியல் பிரச்சனைகள் என்பது சமூகத்துல பரந்தப்பட்ட அளவுல இருக்கு அப்படின்றத பாக்குறோம். பல்வேறு வகையான காதல் தோல்வியினால பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இன்றைய தங்களுடைய வாழ்க்கையை இழந்து வருகிறார் அப்படின்றதை பார்க்கிறோம். இந்த காதல் தோல்விக்கான காரணங்கள பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயத்துலதான் அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதை பார்க்கணும். தற்கொலைக்கு அவர்கள் பாத்தீங்கன்னா இறுதி முடிவு எடுக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்க அதை தடுப்பதற்கான வாய்ப்பு சமூகத்துக்கு இருக்கா, இல்ல அவர்களை உந்தி தள்ளுவது எது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசிக்கா அந்த ஒரு இம்பல்சிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விஷயம் அது, சரிங்களா? பெரும்பாலான ஒரு தற்கொலை முயற்சி பண்றவங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இம்பல்சிவிட்டியில தான் அந்த ஒரு லவ் ஃபெயிலியர்ல போயிட்டு எடுக்கிறாங்க. அதை தாண்டி பிளான் பண்ணி பண்றவங்க எல்லாருமே ஒரு மன உளைச்சல்ல இருந்து பண்றாங்க. நீங்க இந்த NCRBயோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லவ் ஃபெயிலியர்ல சாகுறவங்க ஒரு 3% இருக்கிறாங்க. 3 இல்ல 2% சம்திங். அந்த ஒரு 2லிருந்து ஒரு 3% மாணவர்கள் லவ் ஃபெயிலியர்ல சாகுறாங்க. அது ஒரு காரணமா இருந்தாலுமே அது காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அதை ஒரு ஒரு யார் கூடயோ பகிர்ந்துக்கிறதுலையோ இல்லை யார் மூலியமா வெளியில சொல்லி ஒரு ஷேரிங் மூலியமா அதை தள்ளி போட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு 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 மொமெண்ட்ல பண்ற ஒரு டிசிஷன் அது. சம்டைம்ஸ் ஃபேட்டலாக போய் முடிஞ்சிது, சம்டைம்ஸ் இறப்புல போய் முடிஞ்சிருது, சம்டைம்ஸ் ஒரு சின்ன காயங்கள், ஏதாவது கையை கட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவில் போயிட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதில் என்னன்னா ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஏதாவது இந்தியா ஃபுல்லாக ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இளைஞர்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு சீரழிவா இது? இந்த காதல் தோல்வி என்பது பாத்தீங்கன்னா காதலிக்கிறதே தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறதா அப்படின்றத பார்க்கிறோம். ஆனாலும் காதலிப்பதன் மூலமாக மிகப்பெரிய சீரழிவுகளை சந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு சீரழிவை சந்திக்கிறார்கள். அதன் மூலமா பரவக்கூடிய செய்திகள் மிக அதிக அளவில் இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில மிக வேகமாக அந்த தற்கொலை எண்ணம் வந்து விடுகிறது. மிக குறுகிய காலத்திலே அவர்கள் தற்கொலை முடிவு எடுத்து விடுகிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப இளைஞர் மத்தியில திணிக்கப்படுகிற சீரழிவு தான் காரணமா அவருடைய தற்கொலைக்கு. அதாவது நீங்க இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் இன்டர்நெட் மூலியமாகவும்
திரைப்படங்கள் மூலியமாகவும் ஏதோ லவ் பண்ணலான்னா நம்ம வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இன்னைக்கு வந்து உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது இன்னைக்கு கல்வியிலிருந்து வேலை வாய்ப்பிலிருந்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டிலிருந்து நிறைய விஷயங்கள். ஒரு மாணவன் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நன்றாக படிக்கணும். சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுற வேலைக்கு போகணும், சமுதாயத்தில் அந்தஸ்து வர விரும்புகிறாங்க. இந்த மாணவர்கள் உலகத்தில் வந்து அதாவது இந்த லவ் பண்ணுறது, சரி ரைட் லவ் பண்ணு, ஒன் சைடு லவ். இதில் தற்கொலைகளை பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லவ்க்காக தற்கொலை பண்ணிட்டேன்னு பத்திரிகையில் போடுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான அபத்தம் இல்லையா? அது வாழ்க்கையில் உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கும்போது இவன் ஒரு மாதம் ஒரு பொண்ணையாக சுற்றுவான். அப்புறம் அந்த பொண்ணு அண்ணா எனக்கு கல்யாணம் பத்திரிகை கொடுத்துருச்சு, என் அண்ணான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உன்னை யார் பின்னாடி சுத்த சொன்னது? நீ நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போய் இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து சொன்னா அந்த பொண்ணு போல 1000 பொண்ணு உன் பின்னாடி சுத்தும். இது அந்த பையனுக்கு கற்பிக்கப்படல. இவன் இந்த காதல் மாணவர் வந்து இளமத்திலையும் நீங்க அது இந்த திணிக்கப்படுகிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னு சொன்னா நீங்க நேரடியா அந்த இளைஞர்களுக்கு வந்து எப்படி ஒரு 4 வயசு பையன் காதலிக்கணும், காதலிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து திரைப்படம் காட்டும் பொழுது அந்த மாணவர்களுக்கு என்ன தோணும்? அப்ப திரைப்படத்தை பார்க்குற மாணவர்களுக்கு வந்து காதலிக்கணும்ன்ற என்ன தானே தோணும்? அது நீங்க அதை வந்து மாணவர்களே சொந்த முயற்சியில எடுத்துட்டு வர மாதிரியே அதை வந்து ஒரு 2-3 திரைப்படங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ராகவா லாரன்ஸ் படம் ஒரு படம் 2-3 படங்கள் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மீதி படங்கள்லாம் எல்லாமே இந்த காதல் ஒன்றுதான் வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த மாணவர்கள் மத்தியில் ஒரு 10 வயசுல திணிக்குது. ஒரு 10 வயசுல திணிக்க ஆரம்பிக்குது. இந்த குழந்தை இன்னைக்கு தொலைக்காட்சிகள் திரைப்படங்கள்லாம் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில தவிர்க்க முடியாது. ஆனால் இது நல்லது எது கெட்டது பிரிச்சு பார்க்குற பக்கம் வந்து மாணவர்களுக்கு கிடையாது. அவங்க எது உள்வாங்குறாங்களோ அதுதான் உண்மை நினைச்சுக்கிறாங்க. அந்த உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைக்கிறதுனால கல்வி அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயமா படலை, பெற்றோர்கள் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயமா படலை, சமுதாயம் ஒரு முக்கியமான விஷயமா படலை, வேலை ஒரு முக்கியமான விஷயமா படலை, வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு நம்ம போன முக்கியமான விஷயமா படலை. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு தான் அவனுக்கு முக்கியமான விஷயமா படுது. அந்த பெண் அவனுக்கு கிடைக்காத போது தற்கொலை செய்து கொள்றான் அல்லவா? அப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த காதல்ன்ற சிறு விஷயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இளைஞர்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அதில் குறிப்பாக அவர் சொன்ன மாதிரி இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு ஒண்ணுன்றாங்க, 1,00,000 பேருக்கு சொல்றாங்க. இந்த அது 2008 அப்புறம் இந்த ரிப்போர்ட்டே வரலன்றாங்க. அது ஏன் வரல எனக்கு புரியல. தற்கொலை சம்பந்தமான ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 2008 அப்புறம் வரப்படவில்லைன்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இதுல இந்த ரிப்போர்ட்ல கூட நம்ம உண்மையை ஒத்துக்க முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாட்டில் பதிவு செய்யப்படுறது கிடையாது. ஆனால் தற்கொலைக்கு எதிரான எண்ணம் மட்டுமல்ல, ஆளுமை திரை போன்ற விஷயங்கள் எதையும் எதிர்கொள்வது போன்ற விஷயங்கள் மாணவர்கள் தொடங்கி இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் கற்பிக்கப்படாத வரை நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நேர்களே சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.